மூத்த தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள். சார், அதாவது அம்பேத்கருக்கான ஒரு நிகழ்வுல காஞ்சி பெரியவர் நல்லவர் சொல்லி ஆதவர் குறிப்பிட்டார். அந்த கருத்து எப்படி பாருங்க? அது அவர்கிட்ட நீங்க கேளுங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரு? அன்புமணி ராமதாஸ் வந்து உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது அம்பேத்கர் முக்கியமா, கூட்டணி கட்சி முக்கியமா பார்க்கும்போது அவர் கூட்டணி கட்சி நாடி போயிட்டாரு அப்படின்ற அவருக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற செயல் திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவங்களுக்குன்னு சில அஜெண்டா கொடுத்திருக்கிறாங்க. அந்த அஜெண்டா படி அவர்கள் பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். இல்ல, காங்கிரஸா மம்தா பானர்ஜியான்னு அப்படிலாம் எந்த விவாதமும் போகல. மம்தா பானர்ஜி ஒரு நாடறிந்த தலைவர், ஆற்றல் மிக்க தலைவர், அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அவரை போன்றவர்கள் இந்தியா கூட்டணியிலே முன்னணியில் இருந்து வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை காங்கிரசும் உணர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் உணர்ந்திருந்தால்தான் மம்தா பானர்ஜி அவர்களோடு தொடர்ந்து பல கூட்டங்களில் அவர்கள் கலந்தாய்வு செய்தார்கள். எதுவாக இருந்தாலும் மூத்த தலைவர்கள், இதில் உள்ள பெரிய கட்சிகள், மூத்த தலைவர்கள் முடிவு செய்வார்கள். புத்தகம் வெளியிட்டுள்ளாங்க, அம்பேத்கர் நூல் வெளியிட்டுள்ளாங்க. ஆனால் அம்பேத்கர் நூலில் என்ன இருக்குன்னு பற்றி எதுவுமே பேசாமல் அரசியல் நிகழ்வை மாற்றிட்டாங்க. பொதுவாக நூல் வெளியீட்டு விழாவில் அந்த நூலை படிச்சுட்டு சொல்லணும், அதை விஜயும் சொல்லலை, யாருமே சொல்லலைன்னு ஒரு விமர்சனம். விஜய் பேச்சில் அந்த நூலை பற்றி பேசினார். அதாவது நான் நூலை முழுமையாக படித்தேன், அதில் அம்பேத்கர் விசாவுக்காக காத்திருந்தேன் என்று எழுதிய அந்த பகுதியை நான் படித்தேன் அப்படின்னு ஒரு பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் அதை அரசியல்படுத்துவார்கள் என்று தெரிந்துதான் நான் முன்கூட்டியே அது வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். அது அவருடைய அரசியல், அதுல நான் கருத்து என்ன சார், அந்த கட்சி நிகழ்வு இல்லாம, அதாவது அதை கட்சியா இல்லாம பார்க்கும் பட்சத்துல அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை நீங்க மிஸ் பண்ணீங்களா? தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் மிஸ் பண்ணாரா? எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் பங்கேற்றிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். அடுத்த நாள் நேற்று கூட ஐக்கனோகிளாஸ்ட்ங்கிற ஒரு ஆங்கில நூல், அதே ஆனந்த் டெல்டமுடைய அம்பேத்கருடைய குடும்ப உறவினர் எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூல், அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் நேற்று வெளியிட்டோம். நாங்கள் எல்லாம் அம்பேத்கரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி ஓராண்டுக்கு முன்னரே முடிவு செய்தார்கள். என்னுடைய ஒப்புதலையும் பெற்றார்கள். நான் மகிழ்ச்சியோடு அதற்காக 6ஆம் தேதி வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் ஒப்புதல் தராமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். ஆனால் அதை அரசியலாக்கி விட்டார்கள். நான் ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டபடி ஒரு தமிழ் நாளேடு அதை ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்க இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பூதாகரப்படுத்தி யாருக்கோ செய்தி சொல்வதைப் போல அதை செய்தியாக்கினார்கள். அதிலிருந்துதான் இந்த சர்ச்சை தொடங்கியது. ஆகவே ஒரே மேடையில் இருக்கப் போகிறார்கள் என்பதை ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பாக இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள் என்றால், 2 பேரும் ஒரே மேடையில் என்றால் என்ன மாதிரி அரசியல்படுத்துவார்கள்? ஆகவே இப்படிப்பட்ட சக்திகளிடமிருந்து எமது கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பத்துக்கு மேல தொடர்ந்து போராட்டத்தில் இருக்காங்க. விமான நிலைய விரிவாக்கத்திற்காக இடம் கையகப்படுத்த சம்பந்தமா உங்களுக்கு ஏற்கனவே மக்கள் போராட்டத்தில் இருக்கிற போதே என்னிடம் தொடர்பு கொண்டார்கள். அதை பற்றி பேசினார்கள். நான் அரசு அதிகாரிகளிடம், உயர் அதிகாரிகளிடம் அதை பற்றி பேசியிருக்கிறேன். மேலும் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை தெரிந்து விவரமாக முதல்வருடைய கவனத்திற்கு ஒரு கோரிக்கை மனுவாக நாங்கள் வழங்குவோம். 2475 கோடி ஏற்கனவே நானும் ரவிக்குமார் அவர்களும் நேராக போய் அந்த இணை அமைச்சர் நித்யானந்த ராய் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசு எவ்வளவு கோரி இருக்கிறதோ அந்த நிதியை அப்படியே நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. வழக்கம் போல எங்களுக்கு பதில் என்ன சொன்னார் என்றால், மாநில அரசிடமே நிறைய நிதி இருக்கிறது, அதை பயன்படுத்துங்கள் என்று பதில் சொன்னார். போதும். நன்றி.